வடகம் உங்களில் எத்தனை பேருக்கு சாப்பிட பிடிக்கும்? சில பேர் கசாப் பண்ணிட்டு சாப்பிட்றதில்ல. நண்டை மீன் பிடிபாடு ஒன்றும் இல்லையா? இப்போ நண்டு இனித்தான் வரப்போதான். நைனாதீவில் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணலாம் இப்போ டூரிசத்துக்கு ஏற்ற மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற கடற்கரைக்கு தான் நைனாதீவில். ஏன்னா மட்டி புறக்க போகிறேன்னு சொன்னோம்மா. இப்போ போய் மட்டி புறக்கிறது என்ன மாதிரி, அங்கே மட்டி சமைக்கிறது என்ன மாதிரி அப்படியான விஷயங்களை நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். எதால் உள்ளுக்கு போன வேண்டியது தெரியல, இதுக்குள்ளே பத்தையாக வந்துட்டுது. சரி வாங்க நாங்கள் இதுக்குள்ளால போவோம். நேற்று அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். நீங்கள் யாரும் பார்க்கலன்னா அதை பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது என்ன நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். நிறைய இடங்களில் இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்னண்டா இப்போ நேரம் முடிய 8 மணி, ஆனால் இன்னும் தண்ணி பெருசாக வத்தல பாருங்க. கரையில் தண்ணியாக இருக்குது. இதை நீ வத்தினா தான் மட்டி உறக்கலாம். இது வத்த வலிக்கிறீங்களா அங்கே வரைக்கும் போகும் தண்ணி. இன்றைக்கு இன்னும் இறங்கல. ஒரு 10 மணி அப்படி வந்து பார்ப்போம். வத்திட்டா தான் மட்டி புறக்கலாம். சரி வாங்க திரும்ப விட்டவோம். இப்போ வடம் செய்கிறதுக்காண்டி இதில் இந்த வேப்பம்பு பிடி கொண்டிருக்கிறோம். ஐயோ, அது நான் குதிச்சு பிடிச்சா இப்படி இருக்கு. ஓகே, இங்கே வேறுங்க. வடகம் உங்களில் எத்தனை பேருக்கு சாப்பிட பிடிக்கும்? சில பேர் கசாப் பண்ணிட்டு சாப்பிட்றதில்ல, ஆனால் அது நல்ல சாமான், சத்துள்ள சாமான். சாப்பிடுங்க. மரம் முழுக்க வேப்பம்பூவாக இருக்கு. கொக்கத்தறியும் பாயும் கொண்டு வந்தா தான் பிடுங்கலாம். இப்போ இந்த வேப்பம்பூக்களை தனித்தனியாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போ நீ இதை காய வைக்கணும். மிச்சத்தை பிடுங்கிட்டு எல்லாத்தையும் காய வைக்கணும். இப்போ நான் நைனாதீவு மீன் சந்தை தான் போகிறேன். அது எங்கே இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன். மீன் வாங்கிட்டுல இன்றைக்கி இப்போ மீன் வாங்கிட்டு வரைக்குள்ளே மட்டி புறக்கக்கூடிய மாதிரியான நிலைமைக்கு வந்துட்டோம்னா மட்டியும் புறக்கி ஒரு மட்டி வர செய்யலாம். இல்லாட்டி தனியாக மீன் கறி தான். வாங்க போய் பார்ப்போம் இங்கே மீன்கள் என்ன விலை. ஏன்னா யாழ்ப்பாணத்தை விட இங்கே விலை குறைவாக தான் இருக்கிறது வளமையாக. மீன் இருந்தால் மீன், இல்லாட்டி நண்டண்டா பார்த்துட்டு வாங்கிட்டு வருவோம். அது எங்கே வாங்குறது என்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன அப்படி நைனாதீவு வந்து போகிறீங்களா அப்படின்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொள்ளலாம். முடிய வெள்ளனை அந்த நேரங்களில் வந்தீங்கன்னா வாங்கலாம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோயில் அடியில் நிற்கிறேன். இந்த கோயில் பக்கத்தால் போகிற இந்த ரோட் இருக்குது தானே, இது நேராக போய் அந்த கடற்கரையில் வரும். அங்கே இந்த மீன் பிடிச்சிட்டு வந்தால் அங்கே தான் விற்கிறவே. இப்போ அதை சந்தையிட்டு சொல்லலாம்.
ஒரு குட்டி சந்தை, அது எங்களை ஊருண்ட ஒரு குட்டி சந்தை. அங்கே போய் பார்ப்போம் இப்போ மீன் நண்டு இருக்கான்னு சொல்லி. இப்போ நேரம் விடிய 8:40 போயிட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் அடித்தொங்கலுக்கு வரைக்குள்ளே நேராக போய் அங்கால திரும்பியும் போகலாம். இதில் ஒரு குட்டி ஒழுங்க போகுது, இதுக்குள்ளாலேயும் போகலாம். நாங்கள் இதுக்குள்ளால போவோம். இப்போ நீங்கள் பைக் அப்படி இல்லாட்டி ஆட்டோ அதில் வரீங்கன்னா மற்ற பக்கத்தால் போகிறது தான் ஈஸி. நான் நடந்து வர்றதால இந்த சின்ன சின்ன ஒழுங்கைகளாலே எல்லாம் போயிடுவேன். இப்போ 9 மணியாவது கொஞ்சம் ஒரு இருட்டும் வந்து கொண்டிருக்கு. மழை பெஞ்சதுன்னா நல்லா இந்த வெயிலுக்கு. இங்கே வெயில் அடிச்சுன்னா அது மோசமாக இருக்குது. மழமையாகவே ஊரில் நல்ல வெயிலாக இருக்கிறது. சில நேரங்களில் திருவிழா நேரத்துக்கே வந்தோன்னா நல்ல வெக்கையாக இருக்கும். அவ்வளோத்துக்கு வெயிலாக இருக்கிறது. அதே மழை பெய்ய போக முதல்ல ஒரு வெக்கை வரும். அந்த வெக்கையே ஓரளவுக்கு தாங்கலாக தான் இருக்கும். நல்ல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொழும்பை விட யாழ்ப்பாணமும் நைனாதீவும் நேற்று போன வவுனியாக வெக்க குறைவாக தான் இருக்குது. கொழும்பு சரியான வெயில் பார்த்துருப்பீங்க. ஒரு சர்ச் இருக்கு. நைனாதீவில் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணலாம். இப்போ டூரிசத்துக்கு ஏற்ற மாதிரி நெடுந்தீவில் செஞ்ச மாதிரி அப்படியான விஷயங்கள் இங்கே செஞ்சால் நல்லா போகும். இங்கேயும் நிறைய டூரிஸ்ட் வந்து போகக்கூடிய மாதிரி பார்ப்போம். ஃப்யூச்சரில் ஒரு ட்ரை ஒன்று கொடுத்து பார்க்கலாம். நான் இப்போதைக்கு வந்ததுன்னா நல்லா இருக்குது. யாராவது ட்ரை பண்ண போகிறீங்கன்னா நான் அதில் ட்ரை பண்ணி பாருங்க. டூரிசம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியோ இல்லாட்டி ஒரு இடமோ கொண்டு வர போகிறீங்கண்ணா. பார்த்தீங்கன்னா தொங்கல் ஒரு குட்டி ஒழுங்கையாக போய் கொண்டிருக்கு. நடந்து வரீங்கன்னா தான் இது உங்களுக்கு ஈஸி. மற்ற பக்கத்தால் வரலாம். இல்லாட்டி கடற்கரைக்கு வந்துட்டேன். புதுசாக ஒரு கோவில் கட்டினவே எங்கால. அந்த கோயில் திறந்தாச்சு. ஒரு 2 வருஷம் இருக்குமென்னு நினைக்கிறேன் கோயில் திறந்து. அவடத்துலையா இல்லாட்டி இங்காலையா? அந்த மெட்ட ரோட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளலாம் வந்து சேரும். ஒருத்தரையும் காணையில் போய் பார்ப்போம். இங்கே அறையா இல்லாட்டி மற்ற பக்கமாண்டது முடியும். அவடத்துலேருந்து தான் நிற்கிறேன். ஆனால் இன்னும் வாக்கில் காணையில் ஒருத்தரையும். கோயில் அடிக்க வந்துட்டேன். கோயிலுக்கு நான் வந்ததில்லை, கட்டுப்படைக்குள்ளே வந்திருக்கேன் இந்த பக்கம். இது அம்மன் கோயில் நான் தான் நினைக்கிறேன். அப்படியா தெரியல எனக்கு. அம்மன் கோயில்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க இங்கெல்லாம் போய் பார்ப்போம்.
அங்கே மற்ற பக்கம் ஒருத்தரையும் காண இல்லை. இல்லை இங்கால எங்கேயாவது மீன் விற்கின தெரியல, போய் பார்ப்போம். இதுக்கு இந்த தீவு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாதாளி மரங்கள், மற்றது இந்த அலோவேரா அதிலெல்லாம், இந்த நாதாளி செடிகள், மற்றது இந்த அலோவேரா அதிலெல்லாம் படர்ந்து போயிருக்கு. பிரண்டை இப்போ இந்த காஸ்மெட்டிக்ஸ் அதுக்கெல்லாம் அலோவேரா அதெல்லாம் நீ யூஸ் பண்ணுறவே, அதில் எல்லாமே இங்கே தாராளமாக தொடங்கலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இங்காலையும் ஒன்றும் இல்லை போலையே, போய் பார்ப்போம் யாரு நிற்கிறமாண்டு. இந்த பக்கத்துக்கு இப்போ தான் நானே முதல் தரம் மாறேன். வளமையாக அந்த கோயிலுக்கு பக்கத்தில் அந்த மீன் விற்கிற இடம் மாதிரி, இந்த போட் அணைக்கிற இடம் மாதிரி ஒன்று இருக்குது தானே, அதெல்லாம் நண்டு வாங்குறது. இப்போ அதில் வந்து பார்த்துட்டு போயிடுறது. தான் இங்கே வரேன். நான் எந்த வாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கிறேன். விட்டா இப்படியே நடந்து முடிக்கிட்டு தான் போகணும் போல இருக்கு. பாப்போம். அதில் ஆக்கள் எறியினம், அங்கே போய் பார்ப்போம் மீன் இருக்காண்டு. ஆக்கள் உள்ளுக்கு நிற்கிறான் 2-3 பேரான, கரையில் ஒருத்தரையும் காணையில். ஆஹா, இப்போதைக்கு மீன் இல்லை போலே. நான் திரும்ப வீட்டாக போகணும். மற்ற பக்கம் இந்த அண்ணாமடம் தானே, அதுக்கிட்ட வீட்டில் வச்சு விற்கிறேன்டாம்மா சொன்னவா. சரி அங்கே போய் பார்ப்போம். அங்கேயும் இல்லைண்டா, இன்றைக்கு மீன் இல்லை. வெள்ளனை போகணும், 9 மணி ஆகுது. தண்ணி வத்திச்சுன்னா மட்டியும் பிறக்கணும். சரி வாங்க டக்காண்டு வீட்டை போவோம். என்னண்டா இப்போ தான் அங்கால வந்து ஐயாவோட காய்ச்சி, நான் இப்போ வாடி மெட்ட பக்கத்தில் இருக்குது. இப்போ இதில் மீன் கொண்டு வந்தால் வைப்பினோம், மீன் பிடிவாடு ஒன்றும் இல்லையா. இப்போ நண்டு இனித்தான் வரப்போதாம். இப்படியே நேராக போனோம்டா, அப்போ நாங்கள் காட்டின ஒரு இடம், அதுக்கு பக்கத்தில் ஒரு வாடி இருக்குது ஆலமரத்துக்கிட்ட. இப்போ அவடத்துல போய் நில்லுங்க தம்பி, நானும் வாரேன் கொஞ்சத்துலேன்னு சொன்னார். ஏன்னா இப்போ ஒரு 9:30 அந்த மாதிரி தான் நண்டு கொண்டு வருவினமா. இப்போ சரின்னு போட்டு இப்போ நான் அங்கே போய் கொண்டிருக்கிறேன். வாங்க, இன்றைக்கி விடியவே நல்ல நடையாத்தான் இருக்குது எனக்கு. எல்லாம் நல்லா தானே. சரி ஒரு 2 நாள் ரெஸ்ட்லேயே போயிட்டுது. இப்போது என்னென்னு சொன்னால் சனிக்கிழமை தான்ட்டு, நாம் இப்போ சனிக்கிழமை எல்லோரும் போயிட்டு வந்துட்டேன்னா இன்றைக்கு எல்லோரும் படுத்துருவோம் அந்த மாதிரி சொன்னது. அதாவது இன்றைக்கு பெருசாக ஓட்டத்துக்கு போக மாட்டோம்னா 1-2 பேர் போயிருப்பினா. இப்போ இந்த ஆலமரத்தடியில் நிற்க சொன்னால் அந்த ஐயாவை தான் சொன்னார் இடத்துல நிற்க சொல்லி, மோட்டர் சைக்கிள் ஒருத்தர் வருவார் அந்த வாடிக்கைன்னு சொல்லி, அதாவது அந்த 1-2 பேர் பிடிச்சி கொண்டு வர கொண்டு போகிற மாதிரி. இப்போ அவர் கொண்டு வருவாருன்னா இப்போ அதெல்லாம் நீல வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதான் டே மீனும் இல்லை நண்டும் இல்லை பெருசாக. சரி பாப்பா, மீனும் இல்லை நண்டும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை. சரி போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், மட்டியா அது கிடைக்குதாண்டு. இல்லாட்டி சிக்கன் கடை ஒன்று இருந்ததா, அது இப்போ இருக்கான்னு தெரியல, என்னான்னு தெரியல. இருந்ததுன்னா அங்கே வாங்கலாம், இல்லாட்டி இன்றைக்கி சைவம் தான். சரி பார்ப்போம். இனி இதால் அப்படியே நாங்கள் வீட்டை போவோம். இந்த விடிய காலமே பார்த்தீங்கன்னா 3.39 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன். நான் நிற்கலை, இப்போ வீட்டை போக 4 கிலோமீட்டர் வந்துடும் தான் நினைக்கிறேன். இப்படி ஒரு நாள் நடந்து தெரிஞ்சாலே கொஞ்சம் உடம்பு குறைஞ்சிடும்.
திரும்ப இப்போ கோயில் அடிக்கு வந்துட்டேன். கோயிலுக்கு முன்னுக்கு இந்த கடையில் தான் இந்த ஷோர்ட் ஹிட்ஸ் எல்லாம் வாங்குறேன்னு முதல் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ அங்கே வந்து இப்போ விடிய சாப்பாடு வண்டி கொண்டு போகிறோம். இந்த பூரி தோசை எல்லாமே 50 ரூபா தான். நீங்கள் கோயிலுக்கு வந்து ஒரு சில ஏன் தெரிஞ்சிருக்கும் இந்த கடை. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நித்திரையை கொள்வோம்டா இழந்த பழம் பிடுங்குவோம்னு எழுப்பி கூட்டி கொண்டு போயிடும். வாங்க போய் இழந்த பழம் பிடுங்கிட்டு வருவோம். நெல்லி கிடக்கும்மா, நிறைய நெல்லியும் கிடக்கு. நண்டு வீடியோ ஏற்கனவே சமைச்சு காட்டினதால இன்றைக்கு சாப்பாடு கடைசியாக மட்டும்தான் காட்டியிருந்தேன். நான் மட்டி உறக்கவும் இன்றைக்கு விரையில் தண்ணியும் பத்தையில் பெருசா பின்னேரம் போல. ஆனால் பின்னேரம் மட்டி உறக்கலாமே. ஊரியா யானை ஊரி ரெண்டா யானை ஊரியை புறக்கிட்டு அங்கால யாழ்ப்பாணம் போய் தான் சமைக்கணும். இன்றைக்கு சமைக்கிறதுக்கு போட்ட பிளான் பிழைச்சி போச்சு. இப்போ இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த இழந்த பழம். இது வீட்டில் இருக்கிற வளர வெளிக்கிற எல்லாத்தையும் வெட்டி தள்ளுறது. அங்கே வளர்ந்துருந்த போய் பழத்தை பிடிங்கி சாப்பிட்றது. என்ன கலரில் இருக்கும் பழம்? மஞ்சளா இல்லாட்டி ஒரேஞ்சா? சிவப்புலேயே கொஞ்சம் கிடக்கு. சிவப்புல இருக்கிறது என்னது? அது சிவப்பாக இருக்கிறது எல்லாம் விழுந்து கிடக்கு. இது என்ன ஜாம்பழம் மாதிரி இருக்குமா? இதில் என்ன பிரச்சனைன்னா நிறைய முள் இருக்கும். இப்போ நடந்தது 3 கிலோ குத்தி கொண்டிருக்கோம். அதில் வீட்டை வளர்ந்தா எல்லோரும் வெட்டி கழிச்சிடுறது. இப்போ காணி துப்புரவு கல்வியில் போய் கொண்டிருக்கு. நாங்கள் இழந்த பழத்தை சாப்பிடுவோம். ஆப்பிள் மாதிரி இருக்கு பண்ணுறாம இதான் முதல் தரம் சாப்பிடுவார். மாத்தன்மை அது ஆப்பிள் மாதிரி என்ன அந்த மாத்தன்மையாக இருக்கிறோம். மாத்தன்மையோட அந்த புளிப்பாக இருக்குது. நல்லா தான் இருக்கு. நீங்கள் இந்த இழந்த பழம் சாப்பிட்ருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதான் முதல் தரம் சாப்பிட்றேன் இழந்த பழம். வளமையாக இழந்தேன்னொன்னே வெட்டி கழிக்கிற சாமான் தான் நினச்சி கொண்டு வந்தேன். அதில் இப்படியெல்லாம் இருக்குமெண்டே எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். இன்றைக்கு தான் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வளமையாக விளாம்பழம் சீசன் நவராத்திரி நேரத்தில் மாறுது, செப்டம்பர் மாட்டில். ஆனால் இங்கே இப்போ ஏப்ரல்லே வருது விளாம்பழம் சீசன் பிந்திட்டு தான் விளாம்பழம். இன்றைக்கு நிறைய விளாம்பழம் பிடிங்கினாங்க. அதில் கொஞ்சத்தை அடுக்கி வச்சுனாங்க ஜூஸாக. அதுவும் கூடி போச்சு. மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுனாங்க நீ நாளையே குடிக்கிறதுக்காண்டி. தேங்காய் விளக்குறால ஒரு தேங்காய் எடுத்து உரிக்கிட்டு, அதாவது இப்போ தான் நான் நித்திரையாலே எழும்பி நான் ஒரு 5-10 நிமிஷம் தேங்காய் உரிக்கிறதோட எலும்பி தேங்காய் உரிக்கி போட்டு உடைச்சி கொடுத்துட்டேன். இப்போ உள்ளுக்கு சமையல் நடக்குது. இதுதான் உடைச்ச தேங்காய். இங்கால புட்டு அவிப்படுது. புட்டு கொத்த புட்டு நண்டு கறி வேண்டாம் இப்போ போகுது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேண்டாம். நன்றி, வணக்கம்.